அந்த ஆக்டிவ் அண்ட் பாசிவா மாற்றும் போது ஒரு 8 ஸ்டெப்ஸ் நான் கொடுக்குறேன். ஐ வில் கிவ் தட் 8 ஸ்டெப்ஸ். அந்த 8 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் எந்த சென்டென்ஸும் ஆக்டிவ்லேருந்து பாசிவாக நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியும். We must follow these 8 steps. என்ன ஸ்டெப்ஸ் நான் இப்போ கொடுக்குறேன் அந்த 8 ஸ்டெப்ஸும் அந்த 8 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் it is easy for you to change the sentence from active to passive easily. அதாவது எந்த சென்டென்ஸ் ஆக்டிவ்லேருந்து பாசிவாக இருந்தாலும் இந்த 8 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன, எந்த கிவன் சென்டென்ஸாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அதைய சப்ஜெக்டும் வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்டாக காணணும். ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட் இன்டு சப்ஜெக்ட், ஃபர்ஸ்ட் split into subject, verb and object. Split the sentence into subject, verb and object. கொடுக்கப்பட்ட சென்டென்ஸை நம்ம என்னவா மாற்றணும், சப்ஜெக்டாகவும் வேர்பாகவும் ஆப்ஜெக்டாகவும் பிரிச்சுக்கணும். செகண்ட் ஒன், bring the object first. அந்த ஆப்ஜெக்டை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு வரணும். bring the object at first. முதல்ல இந்த ஆப்ஜெக்டை முதல்ல கொண்டு வரணும். அதான் bring the object at first. Third step என்ன, find out, கண்டுபிடி. find out the object whether it is a singular or plural. அதாவது கொடுக்கப்பட்ட ஆப்ஜெக்ட் வந்து ஒருமையா இல்லாட்டி பன்மையான்னு செக் பண்ணு. find out the object whether it is a singular or plural. Singular means only one, plural means more than one plural. Next is find out the verb. Find out the verb. அந்த sentence ஓட verb என்னன்னு சொல்லி பண்ணோம். இந்த verb தான் நான் கேட்கிறேன். Find out the verb. Next one, and find out the tense. Find out the tense. அந்த verb என்ன tense இருக்குன்னு பார்க்கணும். Only 8 tenses are possible from active to passive. 8 tenses தான் ஆக்டிவ்ல இருந்து பாசிவா சேஞ்ச் பண்ண முடியும். சோ அந்த verb வந்து என்ன டென்ஸ்ல இருக்குன்னு கண்டுபிடி. Find out the verb. Next one, apply the formula. You have to apply the formula. Formula னா என்ன? Only structure. Apply the formula or structure. அந்த find out the verb கண்டுபிடிச்சு அதோட டென்ஸ் கண்டுபிடிச்சு அந்த டென்ஸோட ஸ்ட்ரக்சர் இல்லாட்டி அந்த ஃபார்முலா வந்து நீ எழுது. நெக்ஸ்ட் ஒன், add the word by. You have to add the word by. இந்த ஸ்ட்ரக்சர் முடிஞ்சோடனே you have to add the word by. Next one, take the subject. Here take the subject last. இந்த சப்ஜெக்ட் நம்ம என்னவா செய்யணும், லாஸ்ட்ல கொண்டு போகணும். Take the subject or write the subject. Write the subject at last. Subject ஷீயா இருந்தா ஹரா மாறும், ஐயா இருந்தா மீயா மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்ட சென்டென்ஸை சப்ஜெக்டாகவும் வேர்பாகவும் ஆப்ஜெக்டாகவும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோ. செகண்ட் ஒன், bring the object first. இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோ. மூணாவது, இந்த ஆப்ஜெக்ட் சிங்குலரா அல்லது ப்ளூரலான்னு செக் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் அந்த கொடுக்கப்பட்ட சென்டென்ஸ்ல வேர்பை செக் பண்ணி அந்த வேர்ப் என்ன டென்ஸ்ல இருக்குன்னு அதே பாரு. அது பார்த்து முடிச்சோடனே நீ என்ன செய்யணும், அந்த டென்சஸோட ஃபார்முலாவை அல்லது ஸ்ட்ரக்சரை அப்ளை பண்ணும். அடுத்தது add the agent. பைங்கிற வேர்டை ஆட் பண்ணு. சிலது பை இல்லாம இருக்கலாம், மேக்ஸிமம் write the word by. அடுத்தது write the subject at last. சப்ஜெக்ட் வந்து கடைசியில எழுது. இந்த 8 ஸ்டெப்ஸும் ஈஸியா கிளிக் பண்ணேன்னா it is easy for you. These 8 steps are easy for you to change any sentence from active to passive. இந்த 8 steps நீ ஃபாலோ பண்ணேன்னா எந்த சென்டென்ஸா இருந்தாலும் ஆக்டிவ்ல இருந்து பாசிவா ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நான் 8 டென்சஸோட ஸ்ட்ரக்சர் வந்து நெக்ஸ்ட் கிளிப்பிங்ஸ்ல கொடுத்துட்டேன். தேங்க்யூ.